ஹே கைஸ், மறுபடியும் உங்களை என்னோட சேனலுக்கு நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா 2015ஆம் ஆண்டு வெளிவந்த ரோட் கேம்ஸ் அப்படின்ற ஒரு செம்மையான த்ரில்லர் படத்தை தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோட வீடியோவுக்கு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்துல யாரோ ஒருத்தங்க ஒரு டெட் பாடியை ஒரு ரோட்டோரமா புதைக்கிற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. யாரோட பாடி அது, இதை யாரு செஞ்சாங்கன்றதுல தாங்க சஸ்பென்ஸே இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு அடுத்த சீனுக்கு போகும்போது ஜாக் நம்ம படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. அவர் ஏதோ ஒரு ஆள் இல்லாத நடு ரோட்ல நின்னுகிட்டு போற வர வண்டியில எல்லாம் லிப்ட் கட்டிட்டு இருக்காரு. ஆனா ஒருத்தனும் ஜாக்குக்காக வண்டி நிறுத்துற மாதிரியே தெரியல. அவர் லிப்ட் கட்டிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்கிற போர்டுல என்ன போட்டிருக்குன்னா, இந்த ரோட்ல நின்னுகிட்டு யாருன்னா லிப்ட் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்லி ஒரு டேஞ்சர் சைன் போட்டிருக்குங்க. அங்க நின்னுட்டு தான் நம்ம ஹீரோ ஜாக்கும் லிப்ட் கட்டிட்டு இருக்காரு. இப்போதைக்கு நமக்கு அந்த போர்டு ஏன் அந்த மாதிரி போட்டிருக்குன்றத நமக்கு சொல்லல. ஆனா அந்த பக்கமா போற கார் எதுவுமே ஜாக்குக்கு லிப்ட் கொடுக்காம தான் போயிட்டு இருக்கு. அங்க ஏதோ ஒரு மர்மமான விஷயம் இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது. அந்த நேரத்துல அந்த வழியா போன ஒரு கார்ல மானெல்லாம் வேட்டையாடி கொண்டு போற மாதிரி ஜாக் பாக்குறாரு. இதெல்லாம் வேலைக்காவாதுன்னு முடிவெடுத்த ஜாக் அந்த ரோட்ல நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு வழியா அவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கார் தாறுமாறா வந்து ஜாக்குக்கு முன்னாடி ரோட்டோரமா நிக்குது. அவர் அந்த காருக்குள்ள யார் இருப்பாங்கன்னு பார்த்தா ஒரு பையனும் பொண்ணும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஜாக் அந்த காருக்குள்ள இருக்கிற பையன் அந்த பொண்ணை போட்டு அடிக்கிறத பார்த்துட்டு அந்த ஆளுகிட்ட ஜாக் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு கார்ல இருந்து இறங்கி ஜாக் பக்கத்துல வந்து நின்னுடுறான். அந்த நேரத்துல அந்த பையன் கார் எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணை விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். ஜாக் அந்த பொண்ணு கிட்ட சில கேள்விகள் எல்லாம் கேட்கும் போதுதான் அந்த பொண்ணோட பேரு வெரானிகா அப்படின்னு தெரியுது. அவ ஒரு பிரெஞ்சு மொழி பேசக்கூடிய பொண்ணு. ஆனா ஜாக் இங்கிலாண்டை சேர்ந்தவர். நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஜாக் பிரான்ஸுக்கு டூருக்கு வந்திருக்காரு. வந்த இடத்துல அவரோட பேக் எல்லாமே திருடு போயிடுது. நல்ல வேலையா அவரோட பாஸ்போர்ட் மட்டும் அவர் கையில இருக்கு. அதுக்கப்புறம் தான் அவரு வேற வழி இல்லாம போற வர வண்டி எல்லாம் லிப்ட் கட்டிட்டு இருக்காரு. வெரானிகாக்கு யாரும் சொந்த பந்தம் இல்லாதனால அந்த ஊரை விட்டு பொழப்பு தேடி வேற ஊருக்கு போற மாதிரி நம்ம காட்டிட்டு இருக்காங்க. அவ ஜாக் கிட்ட தன்னோட அப்பா அம்மா உடம்பு சரியில்லாம இறந்துட்டதாகவும் அதுல இருந்து அவ தனியா வாழ்றதா தான் சொல்லிட்டு இருக்கா. அன்னைக்கு நைட் ஆயிடுது. ரெண்டு பேரும் குளிருக்காக ஒரு நெருப்பு கொளுத்திட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. வெரானிகா ஒரு ரைட்டர் ஆகணும்ன்றதுக்காக ஹேண்ட் ரைட்டிங்லாம் பிராக்டிஸ் பண்றது ஜாக் கிட்ட காட்டி பேசிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில தூக்கத்துல இருந்து முழிச்சு ஜாக் பார்க்கும்போது அந்த இடத்துல வெரானிகா இல்ல. சரி, எங்கதான் இந்த பொண்ணு போயிருப்பான்னு சொல்லி ஜாக்கும் போய் பார்க்கும்போது அங்க இருந்த ஒரு குளத்துல வெரானிகா குளிச்சிட்டு இருக்கா. வெரானிகாவோட சேர்ந்து ஜாக்கும் அந்த குளத்துல குளிக்கிறாரு. வழக்கமா வர மாதிரி எந்த சீனும் இல்ல. அடுத்த சீனுக்கு நம்ம போவோம். குளிச்சு முடிச்ச ரெண்டு பேரும் மறுபடியும் அந்த ரோட்ல நடந்து போயிட்டு போற வர வண்டியில லிப்ட் கட்டிட்டு இருக்காங்க. அதிர்ஷ்டவசமா அவங்களுக்கு ஒரு கார் லிப்ட் கொடுக்கறதா நிக்குது. அந்த லோக்கல சேர்ந்த ஒரு ஆளு ஜாக்குக்கும் வெரானிகாக்கும் லிப்ட் கொடுக்கறதா சொல்லி அவங்களே எழுத்தி கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஆனா வெரானிகாக்கு அந்த ஆளை பார்க்கும்போது கொஞ்சம் மனசுக்குள்ள பதட்டமாவே தான் இருக்கு. கூட்டிட்டு போற அந்த ஆளோட பேரு கிறிசல். அவர் அந்த ஊரை சேர்ந்தவர். ஆனா அவருக்கு அந்த அளவுக்கு இங்கிலீஷ் பேச வராதனால ஜாக்கையும் வெரானிகாவையும் தன்னோட வைஃபை மீட் பண்ண வைக்கிறதுக்காக அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. ஏன்னா அவரோட வைஃப் ஒரு இங்கிலீஷ் லேடி. அதே நேரத்துல ஜாக்கும் ரொம்ப கோல பசியில இருந்ததுனால சரி அவரோட வீட்டுக்கு போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலான்னு முடிவு எடுக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல அவங்க மூணு பேரும் கிறிசலோட வீட்டுக்கு போறாங்க. அங்க அவங்க கார் போய் நின்ன உடனே கிறிசலோட மனைவி மேரி அவங்கள வரவேற்கிறதுக்காக வெளியே வராங்க. மேரியும் ஜாக்க கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுக்க சொல்லி அவருக்கு ஒரு ரூம் கொடுத்துறாங்க. அதே நேரத்துல கிறிசடும் வெரானிகாக்கு ஒரு ரூம் கொடுக்கறாரு. ஆனா அவங்க ரெண்டு பேரோட ரியாக்ஷனும் கொஞ்சம் வித்தியாசமாவே தான் இருக்கு. வெரானிகாக்கு அந்த ஆளை பிடிக்கவே இல்ல போல இருக்கு. ஜாக்கும் அந்த பெட்ரூம்ல போயிட்டு ரொம்ப டயர்டா இருந்ததுனால படுத்து அப்படியே தூங்கிடுறாரு. கண்ணு முழிச்சு பார்த்தா நைட் ஆயிடுது. அப்போ அந்த ரூமுக்குள்ள ஒரு பெட்டியில கிறிசட்னு போட்டிருக்கிறத பார்த்த ஜாக் அந்த பெட்டியை திறந்து அதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு பாக்குறாரு. அதுல நிறைய போட்டோஸ் எல்லாம் இருக்கு. அப்ப அந்த போட்டோல ஒரு சின்ன பையனும் ஒரு சின்ன பொண்ணும் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இதை பார்த்துட்டு ஜாக் என்ன நினைக்கிறாருன்னா, இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பையனும் பொண்ணும் இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா ஜாக்கும் வெரானிகாவும் இதுவரையும் ஒரு பையனையோ பொண்ணையோ அந்த வீட்டுல பாக்கல. டின்னர் சாப்பிட்டு முடிச்சிட்டு ஜாக் அந்த வீட்டுக்கு வெளியே சிகரெட் பிடிச்சிட்டு இருந்த வெரானிகா கிட்ட போய் பேசும்போது அந்த ரெண்டு பசங்களை பத்தி சொல்றாரு. அதுக்கு வெரானிகா தனக்கும் ஒரு தம்பி இருந்ததாகவும் ஒரு நாள் வயல்வெளியில கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா அந்த பையன் மேல டிராக்டர் ஏறி அவன் அங்கேயே இறந்துட்டான்னு சொல்றான். மறுபடியும் வீட்டுக்குள்ள வர ஜாக் கிறிசட் கூட உட்காந்துக்கிட்டு டிவி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரத்துல அவரு கிறிசட் கிட்ட தான் உடனடியாக இங்கிலாந்துக்கு போனோம், அவங்க ஃபேமிலி அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்றாரு. வெரானிகாக்கும் வேற ஒரு ஊரு போய் அங்க ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும்ன்றது இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்குள்ள மாட்டிக்கிறாங்களா இல்லையான்றத பொறுத்துதான் நம்ம பார்க்கணும். அந்த நேரத்துல ஜாக் கிறிசட் கிட்ட அவருக்கு குழந்தைங்க ஏதாவது இருக்கான்னு கேட்கும்போது அப்படி யாரும் எங்களுக்கு இல்லன்னு சொல்லி கிறிசட் சொல்றாரு. அந்த நேரத்துல ஜாக் அந்த போட்டோல நம்ம பார்த்த பசங்க யாரா இருக்கும்னு நினைச்சு யோசிச்சுட்டு இருக்காரு. கிறிசட் சொன்னதை நினைச்சு அவர் கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. இருந்தாலும் நம்ம ஏன் இந்த ஆராய்ச்சி எல்லாம் பண்ணணும்னு யோசிச்சுட்டு அவரும் போய் மறுபடியும் தூங்க ஆரம்பிக்கிறாரு. அடுத்த நாள் காலையில கண்ணு முழிக்கிற ஜாக் குளிச்சுட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்பலாம் நினைக்கும் போது அந்த வீடே ரொம்ப அமைதியா இருக்கு. யாருமே நடமாட்டம் இல்லாத மாதிரி தெரியுது. அதே நேரத்துல அவர் வெரானிகாவோட ரூமுக்கு போய் பார்க்கும்போது அவ அங்க இல்ல. ஒருவேளை வெரானிகாக்கு ஏதாவது நடந்திருக்கும்னு ஜாக் நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்த கிறிசட் கையில ஒரு சுத்தியை வச்சுக்கிட்டு வீடை கொஞ்சம் ரிப்பேர் பண்ணணும், அதனாலதான் இதை எடுத்துட்டு வந்தேன்னு சொல்றாரு. அதே நேரத்துல வெரானிகாவை பத்தி கேட்கும்போது அவ காலையிலேயே சீக்கிரமா இருந்து கிளம்பிட்டான்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா கிறிசட் சொல்றதுல ஜாக்குக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. அவர் வெரானிகாவை ஏதோ செஞ்சிட்டாருன்னு நினைச்சுக்கிட்டு அங்க இருந்து பதட்டமா ஓட ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரத்துல கிறிசட் வெரானிகா ஒரு லெட்டர் எழுதி வச்சு கிளம்பிட்டா அப்படின்னு சொல்லி இந்த லெட்டரை காட்டும் போது ஜாக் அந்த லெட்டரை படிச்சுட்டு அப்பதான் நம்புறாரு. நல்லா பழகிட்டு இப்படி சொல்லாம கொள்ளாம போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்
வருத்தப்பட்டு இருக்காரு. அந்த வீட்டை விட்டு ஜாக் கிளம்பி ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த லெட்டரை படிச்சுட்டு ஜாக்குக்கு கொஞ்சம் சந்தேகமாவே இருக்கு. அந்த நேரத்துலதான் அவரு வெரானிகா ஏற்கனவே எழுதின ஒரு லெட்டரை பார்த்துட்டு ரெண்டு கையெழுத்தையும் கம்பேர் பண்ணி பாக்குறாரு. அது ரெண்டுமே வித்தியாசமா இருக்கு. அவர் சுதாரிக்கலாம் நினைக்கும் போது யாரோ ஒருத்தர் ஜாக்க அடிச்சு கீழே போட்டுடுறாங்க. அவரும் மயக்கே விழுந்துடுறாரு. கண்ணை திறந்து பார்த்தா அவரு கை கால் வாயெல்லாம் கட்டப்பட்டு ஒரு ட்ரக்ல இறந்து போன மானுங்களோட தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம படத்தோட ஆரம்பத்துல பார்த்தோமே ஒரு ட்ரக், அதே ட்ரக் தாங்க இது. ஏன் ஜாக்க தூக்கிட்டு போறாங்க, என்ன நடக்க போகுது, இதெல்லாம் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஜாக்க தூக்கிட்டு போன ஆளோட பேரு டெலக்ராய்ஸ். அந்த ஆளு ஜாக்க எதுக்கு தூக்கிட்டு வந்தான்னு இப்போ காட்டல. ஆனா அந்த இடத்த பார்க்கும்போது ஜாக்கு இந்த ஆள் ஒரு சைக்கோவா இருக்கும்னு தோணுது. அந்த ஆளும் ஜாக் கிட்ட பேசிக்கிட்டே அவருக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்க ட்ரை பண்ணும்போது ஜாக் அதை சாப்பிட மறுத்துறாரு. இதனால கடுப்பான அந்த ஆளு ஒரு கத்திரிக்கோல் எடுத்து ஜாக்கோட கால்ல இருக்கிற விரல் எல்லாம் வெட்டிடுறதா சொல்லி பயம்படுத்திட்டு இருக்காரு. இப்ப ஜாக்குக்கு இந்த ஆளு கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுனே தெரியல. ஆனா அந்த ஆளு ஜாக்குக்கு சும்மா பயம் காட்டுற மாதிரி தான் நமக்கு தெரியுது. அதுக்கப்புறம் அந்த ஆளு ஜாக்கோட கட்டை அவுத்து விட்டுட்டு அவர் சாப்பிடும்போது ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு. அவர் ஏன் போட்டோ எடுத்தாருன்னு எனக்கும் தெரியலங்க. அதுக்கப்புறம் ஜாக் அந்த ஆளு தூக்கிக்கிட்டு அவரோட ட்ரக்ல போட்டு அவரோட வாயில டேப் எல்லாம் ஒட்டி மறுபடியும் இன்னொரு இடத்துக்காக கூட்டிட்டு போறதுக்கு தயார் பண்றாரு. அந்த ஆளு அதோட நிறுத்தாம ஏதோ ஒரு ஊசியில மருந்து ஏத்தி ஜாக்குக்கு போடணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஆளோட வீட்டுல இருந்து புகை வர மாதிரி காட்டுறாங்க. அவர் வெளியே வர அவசரத்துல ஸ்டவ் ஆஃப் பண்ணாமலே வந்துடுறாரு. அதனால அதுல இருந்த பாத்திரம் தீஞ்சி புகை வர ஆரம்பிச்சிடுது. இந்த கேப்பை யூஸ் பண்ணி ஜாக் எஸ்கேப் ஆகிறதுக்காக அந்த ட்ரக்ல இருந்த ஒரு ஆணி எடுத்து அவர் கையில இருந்த டேப்பை கொஞ்சம் கொஞ்சமா கிழிச்சு ஓபன் பண்ணி அந்த ட்ரக்ல இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறாரு. ஓடுன அவரு மறுபடியும் அந்த கிரிசட் வீட்டுக்கே வந்துடுறாரு. அவருக்கு இப்போ வெரானிகா கண்டிப்பா இந்த வீட்டுல தான் இருக்கான்றது தெரியுது. அவளை எப்படியாவது காப்பாற்றணும்ன்றதுக்காக ஜாக் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கிரிசடும் மேரியும் கார் எடுத்துக்கிட்டு எங்கேயோ கிளம்புறாங்க. நமக்கு சரியான நேரம்னு ஜாக்கும் அந்த வீட்டுக்குள்ள போய் வெரானிகாவை தேடிட்டு இருக்கும்போது ஒரு ரூம்குள்ள வெரானிகா கை கால் வாயெல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்கிறத பார்த்துட்டு எல்லா கட்டையும் அவரு பிரிச்சு விடுறாரு. அந்த சைக்கோ கில்லருங்க கிட்ட இருந்து வெரானிகாவை ஜாக் காப்பாத்திட்டு இருக்கும்போது திடீர்னு மேரியும் கிரிசடும் அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்கள பார்த்துட்டாங்க இருந்து தப்பிக்க நினைக்கிற ஜாக்கும் வெரானிகாவும் அவங்க ரெண்டு பேரும் உள்ள வந்துட்டதுனால ஒளிஞ்சிக்கிறாங்க. அவங்க அந்த வீட்டை விட்டு தப்பிக்கும் போது ஒரு சுத்தியலையும் ஒரு துப்பாக்கியும் எடுத்துக்கிட்டு ஓடிட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் தப்பிக்கிறதையும் மேரியும் கிரிசடும் பாத்துடுறாங்க. உடனே அவங்க ரெண்டு பேரையும் பிடிக்கிறதுக்காக காரை எடுத்துக்கிட்டு துரத்திட்டு போயிட்டு இருக்கும்போது ஜாக்கும் வெரானிகாவும் ஓடிட்டு தான் இருக்காங்க. கார்ல வரவங்க கிட்ட இருந்து நம்மளால எப்படி ஓடி தப்பிக்க முடியும்? அந்த கார்ல வெரானிகாவை அவங்க சுத்து போட்டுடுறாங்க. வேற வழி இல்லாம ஜாக்கும் துப்பாக்கி எடுத்து அவங்கள நோக்கி சுட்டுட்டு வெரானிகாவை கூப்பிட்டுட்டு ஓடிட்டு இருக்காரு. அங்க இருந்து ஓடின ரெண்டு பேரும் ஒரு கேபின்குள்ள போறாங்க. ஆனா அவங்க வந்த கேபின் எந்த இடம்னு பாத்தீங்கன்னா டெலக்ராய்ட்ஸ்னு ஒரு ஆளு ஜாக்க கடத்தி வச்சிருந்தாரு. அவரோட கேபின் அது. என்னடா பேய் கிட்ட தப்பிச்சு பிசாசு கிட்ட மாட்டிக்கிட்டோன்னு இப்போ அவங்களுக்கு ஒரு ஃபீலிங். அந்த ஆளுக்கும் இவங்களோட சத்தம் கேட்டுட்டு ஒரு கத்தி எடுத்துட்டு போய் அவங்களை கொல்லலான்னு போய் நிக்கிறான். வெரானிகா துப்பாக்கி எடுத்து அந்த ஆளை மிரட்டிட்டு இருக்கா. அந்த நேரத்துல அவ ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்ட உடனே அந்த துப்பாக்கியை ஜாக் எடுத்து அந்த ஆளை நோக்கி காட்டி மிரட்டிட்டு இருக்காரு. இத பார்த்துட்டு அந்த ஆளும் பின்னாடி மெதுவா நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க இருந்த ஒரு பொருள்ல கால் தடிக்கி ஷார்ப்பான ஒரு ராட்ல விழுந்து செத்துடுறாரு. ஜாக்குக்கும் ஏற்கனவே அடிபட்டதுனால அவர் மயங்கி விழுந்த உடனே வெரானிகா ஒரு தார்பாயை போட்டு ஜாக்க மூடுறா. அவ எதுக்கு இப்படி செய்யறான்னு நமக்கு இப்ப புரியல. அதே நேரத்துல வெரானிகா ஒரு கத்தி எடுத்து இறந்து போன அந்த ஆளோட நெஞ்சில மறுபடியும் குத்துறா. இதுவா அவ எதுக்கு செய்யறான்னு நமக்கு புரியல. அந்த நேரத்துல சரியா கிரிசடும் மேரியும் அந்த இடத்துக்கு வராங்க. அப்ப உடனே கிரிசட் வெரானிகா கிட்ட பிரெஞ்சுல பேச ஆரம்பிக்கிறாரு. அப்ப வெரானிகாவும் கிரிசட பார்த்து அப்பான்னு பிரெஞ்சுல சொல்றா. இன்ஃபேக்ட் அவருக்கு அப்போ வெரானிகா குழந்தையா இருக்கிற ஞாபகம் அப்படியே வருது. இப்பதாங்க இந்த படத்தோட ட்விஸ்டே ஆரம்பிக்குது. கிரிசடும் மேரியும் தான் வெரானிகாவோட உண்மையான அப்பா அம்மா. அப்பதான் நமக்கு அந்த பொண்ணு வெரானிகா ஒரு பயங்கரமான சீரியல் கில்லர்னு சொல்றாங்க. அவ காரணமே இல்லாம யார வேணா கொலை பண்ற ஒரு சைக்கோ பொண்ணு. அது மட்டும் இல்லாம அவ சின்ன வயசுல தன்னோட சொந்த தம்பியை கொடூரமா கொன்னுருக்கா. அந்த போட்டோவை தான் ஜாக் வீட்டுல பாத்துருக்காரு. படத்தோட ஆரம்பத்துல யாரோ ஒருத்தனை கொலை பண்ணி புதைக்கிற மாதிரி காட்டினாங்கல்ல, அது வேற யாரும் இல்ல, வெரானிகா தான். இந்த விஷயத்தெல்லாம் கிரிசடும் மேரியும் ஜாக் கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் கூட அதை ஜாக் நம்ப மறுத்துட்டு அவங்களை கொல்ல போறத மிரட்டிட்டு இருக்காரு. அப்போ வெரானிகாவோட அம்மா மேரி ஜாக் கிட்ட இங்கிலீஷ்ல அவளை பத்தி சொல்ல நினைக்கும் போது வெரானிகா ஜாக் கிட்ட இருந்து துப்பாக்கியை பிடிங்கி அவங்கள அடிச்சிடுறா. ஏன்னா வெரானிகாக்கு இங்கிலீஷ் தெரியாது. அவங்க ஏதாவது ஜாக் கிட்ட உண்மையை சொல்லிட போறாங்க பயத்துல இதை செஞ்சுட்டா. வெரானிகாவும் ஒரு டேப்பை வச்சு கிரிசடோட வாயை சுத்தி போட்டுடுறா. அவங்க எவ்வளவு ட்ரை பண்ணியும் ஜாக் அவங்கள நம்பவே இல்லை. படம் முடியறதுக்கு முன்னாடி வெரானிகா ஜாக்க கூட்டிக்கிட்டு சந்தோஷமா கார் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டு இருக்கா. ஜாக் அவங்க கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சோன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கும்போது வெரானிகா ஜாக்க கொலை பண்ண போறான்றது அவருக்கு பாவம் தெரியல போல இருக்கு. படத்தோட ஆரம்பத்துல அந்த ரோட்ல இருந்த போர்டுல ஏதோ எழுதி இருந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? யாரு லிப்ட் கேட்டாலும் வண்டியை நிறுத்தாதீங்கன்னு எழுதி இருந்தது. அந்த போர்டு அங்க வேற யாரும் வைக்கல, வெரானிகாவோட அப்பா அம்மா தான் அந்த போர்டு அங்க வச்சிருக்காங்க. அவளுக்கு இதே பொழப்பாதான் இருந்திருக்கு. அந்த ரோட்ல யாருக்கிட்டனா லிப்ட் கேட்டு அவங்கள கொடூரமா கொலை பண்றதே வேலையா வச்சிருக்கா அந்த வெரானிகா. அவ அவங்க அப்பா அம்மாவை விட்டு ஓடுறதுக்கு பல முறை ட்ரை பண்ணிருக்கா. அந்த நேரத்துல தாங்க பாவம் நம்ம ஹீரோ ஜாக் அவகிட்ட மாட்டிருக்காரு. கிறிஸ்டம் மேரியும் ஏன் இதை செஞ்சாங்கன்னா அவங்களோட பொண்ணு ஜெயிலுக்கு போக கூடாதுன்றதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் அவங்க பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க ஜாக் கிட்ட முன்னாடியே வெரானிகாவை பத்தி ஏன் சொல்லன்றது எனக்கும் தெரியலங்க. ஒருவேளை சொன்னா நம்ப மாட்டாருன்னு அவங்க நினைச்சிருக்கலாம். டெலக்ராய்ட்ஸும் கிரிசடுக்காக தான் வேலை செஞ்சிருக்காரு. அவரு ஜாக்க
ஜாக்கை எப்படியாவது வெரானிகா கிட்ட இருந்து காப்பாத்தி தூரமா கூட்டிட்டு போயிடலாம் தான் பிளான் பண்ணிருக்காரு. அதை தவறுதலா ஜாக் தன்னை கடத்துறதா நினைச்சுக்கிட்டாரு. எப்படியோ கடைசியில அநியாயமா அந்த பொண்ணு கிட்ட நம்ம ஜாக் சாக போறாரு. அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், படத்தோட ட்விஸ்ட் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களுக்கு கூடிய விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய தமிழ் நண்பன். நன்றி, வணக்கம்.